இந்த சாணியை தொடுறது கூட நாங்க வந்து குளிச்சுட்டு தான் தொடுவோம். சாணியை தொடுறதுக்கா? ஆமா, பெண்களானது வந்து மாதவிடாயின்னு ஒண்ணு இருக்குது சரிங்களா. அதுக்காக வந்து நாங்க பெண்கள் எப்பவுமே எந்திரிச்சதுமே ஆம்பளைங்க முகத்தை நாங்க பார்க்க மாட்டோம் அந்த டைம்ல. ஆமாங்க சார், பார்க்க மாட்டோம். யாரா இவங்கெல்லாம் எனக்கு சுத்தமா புரியல. ஒரு சாணிக்கு இருக்கிற மரியாதை ஒரு பொண்ணுக்கு இல்லையா? இதுல ஒரு அம்மா சொல்லுது காலைல எழுந்து குளிக்காம புருஷ முகத்தை பார்க்க கூடாதுன்னு. காலைல எழுந்து நான் ஏன் புருஷ முகத்தை பார்க்காம பக்கத்து வீட்டுக்காரி புருஷ முகத்தையா பார்க்க முடியும்? கொள்ளை அடிக்கிறவன் கோயிலுக்கு போறான், கொலை பண்றவன் கோயிலுக்கு போறான், பொண்ணு அசிங்கமா தடவுறவன் கோயிலுக்கு போறான், பொண்ணை ரேப் பண்றவன் கோயிலுக்கு போறான். ஆனா ஒரு பொண்ணு பீரியட்ஸ் ஆகிட்டா கோயிலுக்கு போகக்கூடாது. கேட்டா தீட்டு. இல்லை, எனக்கு ஒன்று சொல்லுங்க, கடவுள் உருவாக்குனது தான் இந்த உடம்புன்றீங்க. இந்த உடம்புல இருந்து வர ரத்தம் தீட்டுன்னா அப்ப இந்த உடம்பு தீட்டு தானே? அப்ப இந்த உடம்பு உருவாக்குன உன் கடவுளும் தீட்டு தானே? ஏமா என்ன இப்படி பேச வைக்கிறீங்க? எல்லாருமே கடவுள் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை நோக்கி தான் நகர்றோம். அந்த நம்பிக்கைக்குள்ள எவ்வளவு மூட நம்பிக்கை வச்சிருக்கீங்கல்ல. ஏதோ ஒரு காலத்துல எவனோ திண்ணையில உட்காந்து சொல்லிட்டு போயிட்டான். அதை நீங்க பரம்பரையா ஃபாலோ பண்ணி இப்ப இருக்கிறவங்களை ஏன் இப்படி கட்டாயப்படுத்துறீங்க? இந்த காலத்து பொண்ணுங்களே வேற, டிராவல் பண்ணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணும், அவங்க நல்லா அவங்க வாழ்க்கையை வாழணும், அவங்க பசங்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்கணும், படிப்பு கொடுக்கணும், சம்பாதிக்கணும், அவங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணணும்னு ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. உங்களை மாதிரி வீட்டுல சாணி தெளிச்சுட்டு கோலம் போட்டுட்டு சீரியல் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்க முடியாது. அப்புறம் இந்த காலத்துல பொண்ணு கிடைக்கிறதே கஷ்டம். இப்படியெல்லாம் பேசிட்டு இருந்தா அவங்க பசங்களுக்கு கல்யாணம் ஆன மாதிரி தான்.